மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஸ்லைம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ஜெல்லி ஸ்லைம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெல்லி மாதிரியே வந்து இருக்கும். இது எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் வந்துட்டு நம்ம விளையாடலாம் அப்படின்றத வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஷாப்பிங் ஹால் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் இந்த மாதிரி 3-4 ஸ்லைம் வந்துட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து ஸ்லைம் ரிவ்யூ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோன் ஷேப்பில் இருக்க இந்த பாக்ஸில் இருக்க ஸ்லைம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது நான் கடையில் வாங்கும்போதே வந்துட்டு ஜெல்லி ஸ்லைம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து நம்பலை. உங்கள் முன்னாடி இப்போ நான் உங்கள் கூடயுமே சேர்ந்து வந்துட்டு இந்த ஸ்லைமை வெளியில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸுங்க. 40 ருபீலேருந்து 200 300ன்னு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு ரேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது ஸ்லைம்ஸு. இதில் ஒரு 3-4 விதம் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா 3 கலர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே தெரியுது. டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் பிங்க். 3 கலருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கீழே டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் மேலே ஸ்கை ப்ளூ, லெஃப்ட் சைடில் வந்துட்டு பிங்க், அந்த மாதிரி இருக்குங்க. இதோட ரேட் வந்து 120 ருபீஸ். உள்ளுக்குள்ளே ஒரு பபிள் வந்து தெரியுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி இப்படி ஆட்டும்போது கீழேயும் மேலேயும் வந்துட்டு ஓடிட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே கிளிட்டர் மாதிரியே வந்து இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்குது. நான் நினச்சேன் இது வந்து அப்படி கொட்டும்போது டக்குன்னு வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது சுத்தமாக வந்துட்டு வரவே இல்லை. நம்ம ஜெல்லி வந்துட்டு வாங்கினோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது எப்படி வந்துட்டு வாயில் அப்படி பிதிக்கிட்டு சாப்பிடுவோம் இல்லையா? உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த பாக்ஸை வந்துட்டு அப்படி பிதிக்கிட்டு அதை அப்படி டக்குன்னு நம்ம வாய்க்குள்ளே விழுகும். அதே மாதிரியே தான் இதுவுமே வந்து இருந்தது. ஸோ அதனால் இப்போ நான் தொட்டு பார்க்குறேன். தொட்டு பார்க்கும்போதே சீரியஸாக ஜெல்லியை தொடுற மாதிரியே தான் இருக்குது. தண்ணி மாதிரி வந்துட்டு சுத்தமாக இல்லை. வாட்டர் ஸ்லைம் கிடையாது, ஜெல்லி ஸ்லைம் இது. இப்போது நம்ம இதை வந்து இந்த மாதிரி தட்டி வந்து வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுக்கும்போதே வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா 2 கலரில் நமக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது பிங்க் கலர்லேயும் அண்ட் ரைட் சைடில் பார்க்கும்போது ஸ்கை ப்ளூ கலர்லேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தட்டி வெளியில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் எடுத்துக்கிறேன். யாருக்கெலாம் வந்துட்டு ஸ்லைம் பிடிக்கும், யாருக்கெலாம் ஸ்லைம் பிடிக்காது அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸ்லைம் பற்றி. பட் நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்க என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நான் வந்து வாங்கி பார்த்துருந்தேன். அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது, சூப்பராக இருக்குல்ல ஸ்லைம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போலாம் வந்து அடிக்கடி வந்து ஸ்லைம் வந்து வாங்கிட்டு இருக்கேன் நானுமே. அண்ட் பாப்பாக்குமே வந்துட்டு ஸ்லைம் ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு வெளியில் எடுத்துட்டோம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் 3 கலருமே நமக்கு தெரியுதுங்களா? ஸ்கை ப்ளூ, பிங்க்கு, டார்க் ப்ளூ 3மே வந்துட்டு தெரியுது. செம்மையாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே வந்துட்டு அப்படியே சுத்தமாக கையில் ஒட்டவே இல்லை. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் வந்து அப்படி தெரியுது, திட்டாக தெரியுது. தெரியுதுங்களா? இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன கலரில் வரும் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ எங்கூட சேர்ந்து நீங்களுமே வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். தொடுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நார்மல் ஸ்லைம் மாதிரி இது வந்து கிடையாதுங்க. ரொம்ப சில்னஸாக இருக்குது. எந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு இல்லை. பேட் ஸ்மெல்லும் இல்லை, குட் ஸ்மெல்லும் இல்லை. எந்த ஸ்மெல்லுமே வந்துட்டு இதிலேருந்து வரல. நம்ம நார்மலாக வந்து ஸ்லைமை வந்து தொடும்போது அது அப்படியே உள்ளுக்குள்ளே நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அது அதே மாதிரி இருக்கும். பட் இது வந்து தொடுறதுக்கு கொஞ்சம் நம்ம ஜெல்லி தொடுற மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஹோல் போடுற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்து இருக்குது. டக்குன்னு வந்துட்டு எல்லாமே ஒன்றா வந்து ஜாயின் ஆக மாட்டேங்குது. அதாவது இப்போ ஒரு 2 பீஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா 2மே வந்துட்டு டக்குன்னு ஒன்றா வந்து ஜாயின் ஆக மாட்டேங்குது. அண்டு இந்த மாதிரி அழுத்தி வந்துட்டு ஹோல் வந்து போடும்போது ஏதோ கேக் வந்து கட் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இதை வந்து நான் விளையாண்டு பார்க்குறேன். இடையில ஏதாவது எனக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது கையில் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு தான் ஏதோ பாலை நான் கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோக்கு வந்து அப்படி தெரியுது. பட் அப்படி கிடையாது. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படி பால் உருண்டு போகிற மாதிரி தான் வந்துட்டு கீழேயுமே வந்துட்டு விழுகுது. எனக்கு பொதுவாக இந்த ஸ்லைம் விளையாடுறதுல எது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உருட்டிட்டு போட்டுட்டு அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அது பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு வந்துட்டு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். பொதுவாக ஸ்லைமில் வந்து நம்ம இந்த மாதிரி தொடும்போது டக்குன்னு வந்துட்டு அது அப்படியே உள்ளே போகும். பட் இந்த ஸ்லைமில் டக்குன்னெலாம் வந்துட்டு உள்ளே போகலை.
அது வந்து கொஞ்சம் வந்து ஹார்டுன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, ரொம்ப அழுத்தி பிடிச்சி உள்ளே போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அண்ட் நார்மல் ஸ்லைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு வந்துட்டு நம்ம இழுத்தரலாம், ஒரு மாதிரி சிங்கிள் லேயர் மாதிரி நமக்கு வரும். பட் ஜெல்லி ஸ்லைமில் அந்த மாதிரி வந்து இழுக்க முடியல. இழுக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி பிஞ்சிருது, இல்லைன்னா ஓட்டை வந்துடுது, அந்த மாதிரி வந்து ஆகுது. ஓகேங்களா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாக்ஸில் பார்க்கும்போதே வந்துட்டு அப்படி கிளிட்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி. ஸோ கையில் வந்து இது இந்த ஸ்லைமை வந்து தொட்டு எடுத்ததுக்கப்புறம் கையிலையுமே வந்து லைட்டாக கிளிட்டர் வந்து இருந்தது. உங்களுக்கு வீடியோக்கு அவ்வளோவா தெரியல, பட் ரொம்ப மைன்யூட்டாக கிளிட்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்லைமை வந்து விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த ஃபுட் இன்டேக்காக இருந்தாலும் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போது இது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்லைம் வாங்கினதுக்கப்புறமா விளையாண்டுட்டு அதை அப்படியே நீங்கள் எந்த பாக்ஸில் வாங்கினீங்களோ அதே பாக்ஸ்குள்ளே போட்டு அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வரும். இந்த ஸ்லைமில் பபிள்ஸ் வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றதுக்காக நான் ஊதுறேன். பாருங்கள் எப்படி வருதுன்றது நீங்களே பாருங்கள். ஒரு சில ஸ்லைம்ஸில் வந்துட்டு பபிள்ஸ் வராது, பட் இந்த ஜெல்லி ஸ்லைமில் சூப்பர்பாக பபிள்ஸ் வருது. அண்ட் பபிள்ஸ் அப்படின்னா நார்மலாக நம்ம இந்த சோப் வாட்டர்லாம் வந்துட்டு ஊதுவோம் இல்லையா, அந்த மாதிரி பபிள் கிடையாது. ரொம்ப திக்னஸாக இருக்கிற பபிள். டக்குன்னு வந்துட்டு அதை உடைக்க முடியாது, ஜெல்லியை உடைக்கிற மாதிரி தான் நமக்கு இதுலேயுமே வந்துட்டு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஓகேங்களா. இதோ இந்த மாதிரி பபிள் தான் இருக்குது. க்யூட்டாக இருக்குல்ல. இது எல்லா ஸ்லைம்லேயுமே வந்துட்டு வந்துடாது, ஜெல்லி ஸ்லைமில் வருது. அப்போ இங்கே வேறு நன்றி தாங்க. ஊது. அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா. போதுட்டி தாங்க. சரி கையில் தொட்டுக்கோ, தொட்டு பாரு நல்லா இருக்கானு. இப்படி இப்படி பண்ணிக்கதா, இப்படி 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 இப்படி. இந்த பாப்பாக்கு கொஞ்சம் எடுத்துக்கோ, வா விளையாடு. நான் பண்ணுங்க, இரு அம்மா கையில் வச்சுக்கிறேன். பண்ணு, நல்லா பண்ணு. இந்தா பண்ணு. இந்தா இப்படி இப்படி பண்ணுவா. நம்ம ரெண்டு இந்த ஸ்லைம் வந்து சுத்தமாக கையில் ஒட்டவே இல்லைங்க. அதுக்காக தான் கையில் வந்து இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா நார்மலாக வந்துட்டு நம்ம ஸ்லைம் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கையில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே வந்து கீழே வந்து விழுகும். ஜெல்லி ஸ்லைமில் அந்த மாதிரி வந்துட்டு விழுகலை. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 கலர் வந்து தெரிஞ்சுது. இப்போ அந்த 3 கலருமே வந்துட்டு மிக்ஸ் ஆகி லாஸ்ட்டாக வந்து ஒரு கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் இப்போ நான் கிளிட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. கிளிட்டர் வந்து ஆட் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ கிளிட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளிட்டர் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கிளிட்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட கையில் தான் வந்து ஒட்டுது. கொஞ்சம் கிளிட்டர் தான் அந்த ஜெல்லி ஸ்லைமில் வந்து ஒட்டி இருந்தது. சரிங்களா. இப்போது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து எல்லா இடத்துலையும் கிளிட்டர் இருக்கிற மாதிரி வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் குழப்பிகிட்ருக்கேன் இந்த மாதிரி. நீங்கள் ரொம்ப வந்துட்டு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்லைம் வாங்கி விளையாண்டு பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் குட்டீஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக வந்து ஸ்லைம் வாங்கி விளையாண்டு பாருங்கள். அது ஒரு ஃபீலாக வந்து இருக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்லைம் ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களுமே வந்துட்டு ஜெல்லி ஸ்லைம் வாங்கி இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியெல்லாம் இருந்ததா அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக வந்து விளையாண்டு முடிச்சிட்டேன். ஸோ அதனால நான் எந்த பாக்ஸில் வாங்கினேனோ அதே பாக்ஸில் வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். பட் என்னால் டக்குன்னு வந்துட்டு போட முடியல. இந்த இடியாப்ப குழாயிலெல்லாம் வந்துட்டு மாவு இந்த மாதிரி தான் உருட்டி வந்து போடுவாங்க. ஸோ அதே மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் போட முடியல. ஸோ அதனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு பிச்சு வந்துட்டு உள்ளுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். போடும்போது தனித்தனியாக தான் வந்து இருந்தது. பட் ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லாமே வந்துட்டு ஒன்றா ஜாயின் ஆகி ஒரே ஸ்லைமாக வந்துட்டு மாறிடுச்சு. அது நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பபிள் இருந்துச்சு இல்லையா, அந்த பபிள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா அந்த பபிள் வந்து இருக்குது, ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருந்த அளவுக்கு இல்லை. இப்போ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்லைம் ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய். What